بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي أبدع الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على من أرسل معلما لخاتم الأنام وعلى آله وأصحابه وسلم. أما بعد، قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுமாக. அவனது சலாத்தும் சலாமும் நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், மேலும் அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபா தாபீஈன்கள் மீதும், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. وَسَهِّلْ بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. الحمد لله. நான் பேசிட்டு போயிட்டாங்க, எங்கன்னா புதுசா பேச போறாரு, அதை அடிச்சுமாவெல்லாம் அடைக்க போற நினைக்க வேணாம். எத்தனை ரமலான் போனாலும் அறையாத கடிச்சு நான் முதல்ல நம்ம நினைச்சு பார்க்க வேண்டும். நம்ம எத்தனை ரமலான் கடந்திருக்கும், 20 ரமலான் கடந்திருக்கோம், சில பேர் 30 ரமலான் கடந்திருக்கோம். அந்த எத்தனை ரமலான் கடந்தும் நாம் எத்தனை பேர் நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுதுதான் பிழை பின்பற்றது போல் இருக்கிறது. ஆனால் அதற்குள் அல்ஹம்துலில்லாஹ் 20 நோன்பை நாம் கடந்து இருக்கின்றோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், நீங்கள் இறுதி பத்தில் லைலத்துல் கத்ரின் இரவை தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நாம் இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் எவ்வாறாக நாம் பயணம் செய்ய வேண்டும் என்பதை மகள பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நீங்கள் இந்த ரமலானுடைய பிறையை தென்பட்டுவிட்டால், ரமலானுடைய பிறையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், முதல் பத்திலே நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும், இரண்டாவது பத்திலே அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தில் கேளுங்கள். ரப்பனா இக்ஃபிர் லனா ذுனூபனா என்ற துஆவை நீங்கள் அதிகம் கேளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள். அதே போல்தான் நீங்கள் ரமலானுடைய இறுதி பத்தை நீங்கள் பார்த்துவிட்டால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ரப்பனா இக்ஃபிர் லனா ஆத்தினா மின்னா என்று நரகத்திலிருந்து விடுதலை செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள். சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்மை விட்டும் எத்தனை ரமலான்கள் கடந்திருக்கும், ஆனால் நாம் என்னென்ன அமல்களை செய்துள்ளோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியுள்ளார், வத்தஹில் பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன் வருக்கை சுஜூத் என்பதாக. நாம் எத்தனையோ அமல்களை செய்திருப்போம், ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த அமல்களை கூறவில்லை. வத்தஹில் பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன், நீங்கள் என்னுடைய மஸ்ஜிதை, இந்த காபத்துல்லாஹை, இந்த அல்லாஹ்வுடைய இல்லத்தை நீங்கள் தவாப் செய்வதற்காக வேண்டியும் யாருக்காக இருப்பதற்காக வேண்டி நீங்கள் சுத்தப்படுத்தி வைக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கட்டளையிட்டுள்ளார் என்று சொன்னால்,
இந்த யாத்திகாப் என்பது எவ்வளவு புனிதமான அமல் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் எதற்காக வேண்டிய கூட்டம் என்று தெரியுமா? உதாரணமாக ஒரு கல்லூரியில் ஒரு ஆசிரியருக்கு பிடித்த மாணவன் தேர்ச்சி பெற வேண்டாம் ஆசிரியர் என்ன பண்ணுவது, எப்படியாவது ஒரு ஆரம்பமாக ஏதோ ஒரு பாஸ் பண்ணிடணும். அல்லாஹ் தனது அடியார்கள் தேவைகள் எப்படியாக நீக்கப்பட வேண்டும், தனது அடியார்கள் நுழைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய கொடுத்த மாதம் தான் இந்த உமத்துக்கு பெருமான சொல்லால் அவர்கள் உமத்துக்கு கொடுத்த மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த 7 நாட்களை எவ்வாறு கழித்தோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது வீணான நேரம். ஆக வரக்கூடிய 10 நாட்கள் மிக பொன்னான நேரங்கள். அந்த 10 நாட்களை நாம் எவ்வாறு கடக்க போகிறோம், எவ்வாறு அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியுள்ளான், நாம் எத்தனை அமல்களுக்கு சென்றிருப்போம், சதகா கொடுத்திருப்போம், அதெல்லாம் அல்லாஹ் தஆலா கூறல. காரணம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா மிக பிடித்த அமல்களில் ஒன்றுதான் இந்த யாத்திகாப் என்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக இரவு நேரங்களில் அதிகமாக இரவு சொல்லக்கூடியதாக இருந்தார்கள். ஆனால் அதுவே இந்த ரமலான் மாதம் என்று சொன்னால் அதிகளை நம்மால் காண முடியும். காண ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல் அஸ்ருல் அவாமிர், இந்த ரமலானுடைய இறுதி 10 நாட்கள் வந்தது என்று சொன்னால் அஹ்யா லைலஹு வ ஐகல அஹ்லஹு. பொதுவாகவே பெருமானார் அவர்களுக்கு இரவு நேரம் சொல்லக்கூடிய ஒரு வளமை இருந்தது. ஆனால் பெருமானார் அவர்கள் அதுவே ரமலான் வந்துவிட்டால் அனைத்து இரவுகளையும் பெருமானார் அவர்கள் அயாத்தாகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் அதிகமாக இலாக்களிலே கேட்டிருப்போம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரம் நின்று வாழ்வார்கள். அப்பொழுது பெருமானார் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் அது உத்திரலமா சந்தர்ப்பம் யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவர்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டார். பெருமானார் சொன்னார்கள், அப்பல்லா அசூனா அப்தல் ஷகூரா, என்னை செய்யுங்கள் முடியாத அந்த அல்லாஹ்வுக்கு அனைத்து படைப்புகளில் மிக சிறந்த படைப்பாக அந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றியுள்ள அடியாராக ஆக வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் ஏமாற்றினோம். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான், நாம் என்ன அமல்களை என்று கேட்கும் பொழுது நாம் எதனை கூறுவோம்? மாதங்களை 11 மாதங்கள் பாவங்கள் செய்கின்றோம். அல்லாஹ் தஆலா ஒரு மாதத்தை நாம் அன்பில்லாத கூறுகின்றான். அதாவது யாராவது இருக்கப்பட்டது நாம் என்ன தவறு செய்கின்றோம்? நாம் அனைத்தும் கேட்காமல் கொள்வோம். அல்லாஹ்வுக்கு நாம் என்ன அமல்களை செய்கின்றோம், அவனை நன்றி வரையில் நாம் என்ன அல்லாஹ்வுக்கு எதை நாம் எடுத்து வைக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த இரவு நேர வணக்க வழிபாடுகளில் இந்த நபிலான வணக்க வழிபாடுகளில் அவர்களுடைய குடும்பத்தார்களை கட்டாயப்படுத்துவார்கள். ஆனால் அதுவே இந்த ரமலான் வந்துவிட்டால் ஐகள் அகலாகும் தங்கள் குடும்பத்தார்களும் நபிலான வணக்க வழிபாடுகளில் பெருமானார் அவர்கள் கட்டாயப்படுத்துவார்கள். நாம் என்னென்னவோ அமல்களை செய்வதுண்டு. ரமலானில் அதிகம் குர்ஆனை ஓதும் பழக்கம் உண்டு. ஆனால் வேறுபாடு குறைவாக உள்ளவர்கள், குறிப்பாக பெண்கள், இந்த ரமலான் இறுதி 10 குர்ஆன் ஓதும் வல்லமை இருந்தால் மிகவும் ஏற்றமானதாக இருக்கும். சஹாபாவினுடைய இமாம் மஹர் முஹைக்கில் அவர்கள் கூறியுள்ளதாக நம்மால் சமூக வலைத்தளத்தில் பார்க்க முடியும். யார் ரமலானுடைய இறுதி 10 ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பாரோ, யார் ரமலானுடைய இறுதி 10 அதிகம் தான தர்மம் செய்வார்களோ, அவர்கள் 84 வருடங்களுடைய இரவு பகலில் எந்த அளவுக்கு குர்ஆனை ஓதினால் நன்மை கிடைக்குமோ அந்த சவாபை அல்லாஹ் தஆலா தருகிறார் என்பதாக மக்காவினுடைய இமாம் ஷேக் மஹர் முஹைக்கில் அவர்கள் கூறியுள்ளதை நாம் கேட்டிருப்போம். இது உண்மையும் கூட. அதே போல் அந்த காலத்தினுடைய அமல்களையும் இந்த காலத்தினுடைய அமல்களையும் நாம் கம்பேர் பண்ண ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த காலத்தில் காலை எழுந்தவுடன் பல்லை தேய்த்தார்கள், இன்று செல்லை தேய்க்கிறார்கள். அன்று பசித்து சாப்பிட்டார்கள், இன்று ருசித்து சாப்பிடுகிறார்கள். அன்று படித்தால் வேலை, இன்று படிப்பதே வேலை. அன்று உணவே மருந்து, இன்று மருந்தே உணவாக ஆகிவிட்டது. காரணம் தெரியுமா? ஒருத்தர் கேட்டோம், ஏன் பைசார் நீங்க நோன்பு வைக்கலையா? இல்ல சுகர் பிபி எல்லாம் மாத்திரம் போட்டோம். வெட்கப்பட வேண்டும்.
யாராக திருப்திப்படுத்துவதற்காக என்ன செய்கிறோம்? நாம் கேட்கும் கேட்காதே அந்த ரத்தை திருப்திப்படுத்துவதற்கு மாதத்தில் வருடத்தில் ஒரு நோன்பு கேட்டா இல்ல நோன்பை வந்து மூணா பிரிச்சிருக்கோம். அதாவது பலரோதா தோட்டா ரோதாமா. எப்படின்னா நம்ம பசங்க போது அது ஒரு ரோதாமா, 15வது பல ரோதாமா, 27 போட் பல ரோதாமா. இப்படி 3 கேட்டகரியா பிரிச்சாங்க. ஒரு கேட்டகரி இவங்க தனியா ஒரு கேட்டகரி பிரிச்சு இவங்க தனியா போராட்டு போறாங்க. அவன் ரத்த திருப்தி பண்றதுன்னு தெரியல, தன்னை தானே திருப்தி பண்றீங்களா? அப்ப அல்லா இருக்கிறாரு. நான் எவ்வளவு கேட்கிறேன், ஆனா அல்லா எதுவுமே தரமாட்டேங்கிறேன். ஒரே கஷ்டமா இருக்கு, ஒரு வறுமையா இருக்கு, என்ன பண்றதே புரியல. எங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. நாம் ரத்தை திருப்திப்படுத்தினால் மட்டுமே நமது வாழ்க்கை சீராக இருக்கும். அடுத்து தூக்கம் எப்படி வேண்டுமானாலும் கலையும். நீங்களாம் நாளைக்கு தூங்கிக்கலாம். ஆனா ரமலான்ல இருக்கிறது கடைசி 10 நாட்கள் மிகவும் புனிதமான நாட்கள். அந்த ஹதீஸிலே வரும் ஐக்கல் அஹ்லு பெருமானார் அவர்கள் பொதுவாக இரவு நேரம் ஃபுல்லாவே தயாராகி கொள்வார்கள். ஆனால் ரமலானில் தனது குடும்பத்தார்களும் பெருமானார் அவர்கள் இரவு முடித்து வழங்குவதற்கு ஏவுவார்கள் சொன்னால் எந்த அளவுக்கு இந்த இரவு சிறப்பு வாய்ந்த இரவு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் அவர்கள் மற்ற நேரங்களிலே வணக்க வழிபாடுகள் செய்வார்கள். விவாதங்களிலே வரும் தாமர் உரைதா வளமின்ன நகலர் உரைதா பாவர் உரைதா. ருவைதா என்று சொன்னால் பூனடை, அதுக்கு ருவைதா என்பதாக கூறுவார்கள். தாமர் உரைதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்திரிப்பார்கள் சொன்னால் யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுவார்கள். அப்பொழுது எந்த ஒரு சத்தமும் கேட்காது. இது எப்போ 11 மாதங்கள். ஆனால் ரமலானுடைய பிறை பார்த்திருந்தால், ரமலானின் கடைசி பக்கத்திலே பார்த்திருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தகலல் அஸ்ருல் அவாகிர் அஹ்யா லைலஹு வ ஐகல அஹ்லஹு. தனது குடும்பத்தார்களையும் அவர்கள் அந்த இறுதி 10 இரவை ஹயாத்தாக ஏவுவார்கள் சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் என்ன அமல்களை வச்சிருக்கோம் தெரியல. வந்தாவா இருக்கோம் வெளியே ரம்ஜான்ல பார்த்தா தலதெல்லாம் செய்யறோம், எல்லா அமல்களும் செய்யறோம். ஆனா அதை நியத்திற்குமா இல்ல சந்தேகம் தான். அவர் 100 ரூபாய் தரலாம், 200 ரூபாய் தரலாம். அவர் 2 பேருக்கு 6 இருக்கிறாங்க, 10 பேருக்கு 6 ஏற்பாடு. அமல்களை செய்ய வேண்டும். ஆனால் அதை இஸ்லாம் இருந்தால் மட்டுமே அதற்கு வெற்றி அல்லாஹ் பார்க்கிறான். அனைவரும் இபாதத்தை செய்கிறார்கள். ஆனால் எல்லா அனைவருடைய கல்வியில் எந்த ஆழத்து இருக்கு அது அல்லாஹ் பார்க்கின்றான். ஆக நாம் அமல்கள் செய்தால் செய்தல்ல, நாம் எந்த நியத்தில் அமல்களை செய்கின்றோம், நமது கல்வி எவ்வாறு உள்ளது என்று அல்லாஹ் பார்க்கின்றான். மேலும் நாம் அதிகம் ரிவாய்களிலே கேள்விப்பட்டிருப்போம், அரசினுடைய நிழலுக்கு 7 பிரிவு சார்ந்தவர்கள் இருப்பார்கள் என்று. அந்த 2 கேட்டகரி ரஜுலுன் லகரல்லாஹ் சாலியன் ஃபபாரக. ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறான், தன்னை அல்லாஹ்வை நினைவு கூறுகிறான், தண்ணீர் வருகிறான். அப்படியே மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அரிசிக்கு இடம். இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும்? ரமலானுடைய இறுதி பக்கம் யாத்திக்காக இருப்போம் இல்லையா? ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த யாத்திக்காப்புல இருக்கும்போது ஜமாத்தா காலால போட்டு சாப்பிடும்போது அதுல இந்த கேள்வி எங்க வாங்குறீங்க? அந்த அங்கப்பாளையத்துல இருந்து ஆட்டோ கடையில போனீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா கிடைக்கும், அது வாங்கிக்கலாம். உடனே இன்னொரு ஆரம்பிப்பாரு, இல்லைங்க இல்ல இந்த பட்டாளத்துல போனீங்கன்னா அந்த சீப் கபாப்பு கிடைக்கும், அதுவும் அருமையா இருக்கும். அதுவும் கட்ட இல்லாம அதெல்லாம் கிடையாது, கிடையாது. எதுதான் இருக்கும்? இவரும் கேட்டு பக்கத்துல கேட்டு எல்லாரும் மொத்தமா ஒரு கும்பலா சேர்ந்து இந்த நியத்துல வந்தோம். நமது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நமது பெற்றோர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், உலகங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அந்த நியத்து வாங்குவோம். ஆனா அவங்க ஏதோ மண்டபத்துல உட்காந்து எல்லாம் கும்பலா பேசுற மாதிரி. அடுத்த 2வது ஒரு அடியான் அவர் எந்த வேலை இருந்தாலும் சரி தனது கல்வி எந்நேரம் பள்ளிவாசலில் தொடரக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த 11 மாதங்கள் நாம் எப்படி எல்லாம் கடந்திருப்போம். முன்னாளுக்கு இந்த 1 மாதம் கூட வேண்டாம், இருக்கிற 10 நாள் தான். 20 நாள் எட்டாவது அல்லாஹ்தான் தெரியும். இந்த 10 நாளாவது அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் இந்த மாதிரி ஏற்றமா கொடுத்தான். நாம் எப்படி எல்லாம் இருந்திருப்போம் அந்த 11 மாசத்துல. எப்படியாவது தொடர்ந்து போயிருக்கோம்.
இவங்க எப்படியாவது மன்னிக்கப்பட எங்களோட பாவங்கள், அதற்காக அல்லாஹ்தாலா ஏற்பட்ட மாதம். ஆனா நாம் இந்த மாதம் எவ்வாறு பயன்படுத்துவது தெரியல. நம்மளும் அப்படியா பண்றோம், டீ கடையிலையும் ஹோட்டல்லையும் பண்றோம். அதை தவிர்க்கணும். எந்த நியத்துக்காக வேண்டி நாம் எழுத முடிக்கின்றோமோ அந்த நியத்தை முழுவதுமாக நாம் நிறைவு செய்ய வேண்டும். ஆக நிறைய பேசலாம் அல்லாஹ் பத்தி, ஆனா அமலுடைய இடத்துல யாருமே கிடையாது. ஆக அல்லாஹ் நாம் எதை சொன்னோமோ, நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கும் அதன்படி நாம் கற்பதற்கும் அல்லாஹ் தான் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாக்கின் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர்கள் மிக அழகிய உரையை நிகழ்த்தினார். நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதில் எந்த அளவுக்கு நம்ம கவனக்குறைவாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லி ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு கடைபிடிக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ஒழுக்கத்தை சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சா கூட சவுண்ட் இல்லாம எந்திரிப்பாங்க. சப்பல் போட்டா கரெக்டா சவுண்ட் இல்லாம இருக்கும். கதவை சாத்தினா சவுண்ட் இல்லாம இருக்கும். இது மிக முக்கியமான ஒழுங்கு. இன்னைக்கு எந்திரிக்கும் பொழுதே எல்லாத்தையும் தூங்குறதுலாம் டிஸ்டர்ப் பண்ணி மேல வச்சு கீழே வச்சு தள்ளி விட்டு ஏதோ ஒண்ணு ஒரு நமக்கு அடுத்தவங்க தூங்குறாங்க, அடுத்தவங்களுக்கு கஷ்டம் இருந்திருக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. அதாவது கதவை சாத்துறோம், நம்ம டம்முன்னு சாத்துறோம் அப்படின்னா இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அற்புதமான ஒழுங்கை இந்த உம்மத்திற்கு படித்து தந்திருக்கிறார்கள். அதுல இதுவும் ஒன்று, சப்பலை கலட்டும் போது கூட சவுண்ட் இல்லாம கலட்டணும், மாட்டும் போது சவுண்ட் இல்லாம மாட்டணும். ஒரு சீராக இது மாதிரி பொது இடங்களுக்கு வந்திருக்கும் போது ஒரு ஓரமா அழகா அப்படியே அடுத்தடுத்தது விட்டு எனக்கு என்ன எங்கேயாவது தூக்கி போட்டு வந்தது இல்லை. இதுவெல்லாம் ஸல்லல்லாஹு கற்றுத்தருங்க ஒழுங்குமுறை. அவங்க சொல்ல வந்தது இன்னொரு காரணத்துக்காக சொன்னாங்க. யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மெதுவா எழுந்திருக்கின்ற, மெதுவா கதவு சாத்துகின்ற பெருமானால் ரமலான் மாதத்துல தட்டி எழுப்பி எந்திரிங்க தொழுகணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதற்கு முக்கியத்துவம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னொருடைய பெரியார் மகான்களுடைய வரலாறு பார்த்து ஆச்சரியமா இருக்கும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி வரலாறு பார்த்தோம்னு சொன்னா ரமலான்ல ஏறக்குறைய 41 குர்ஆன் ஷரீஃப் ஓதும். எத்தனை குர்ஆன்? 41 குர்ஆன் ஷரீஃப். தராவிகளை ஒண்ணு. இன்னைக்கு நமக்கு அதுவே மிகப்பெரிய பயங்கரமான சவாலும் சாதனையுமாக இருக்கிறது. ஒவ்வொரு இரவிலும் ஒரு குர்ஆன் ஷரீஃப் ஓதிடுவாங்க. அதற்கடுத்து பகல் நேரங்களில் 3 நாட்களுக்கு ஒரு குர்ஆன் ஓதிடுவாங்க. ஒரு கணக்கு பாருங்க, என்ன 41 குர்ஆன் ஷரீஃப். அவ்வளவு ஆர்வம். ரமலான் முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கும் நல்லது செய்வதற்கும் இக்லாஸோடு செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்தபடியாக இளம் காலங்களில் இறுதி உரை அருமை சகோதரர் மௌலவி முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அல் மஹதி பிகாம், தந்தை இவர்களும் ஆலிம் பட்டம் பெற்றிருப்பதோடு பிகாம் பட்டதாரியாகவும் இருக்கின்றார்கள். இணைப்பிற்குரிய அருமை சகோதரர் தர்மம் செய்வோம் இறையருள் பெறுவோம் என்ற தலைப்பில் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன். தந்தை முகமது ரியாஸ் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி வருகிறார்.